வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு 24 தொகுதிகளை கொடுப்பதற்கு முன்வந்துள்ளது பாஜக. என்டிஏ கூட்டணியுடன் கூட்டணி வைப்பதற்கு பேச்சுவார்த்தை OPS உடன் நடத்தப்பட்டது. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் திட்டவட்டமாக இதை மறுத்துவிட்டார். அதற்கு முக்கிய காரணமே கிட்டத்தட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்தது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருப்பதை விட அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி கூட்டணியே வைத்திருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான ஒரு தோல்வியே அதிமுக ஏற்படும். இந்த தேர்தலில் அதிமுகவிற்கு தோல்வி அடையக்கூடிய வகையில் நான் உறுதியாக அதற்கு களத்தில் நிற்பேன். ஏனென்றால் அதிமுகவை இன்னமும் மிக மோசமான நிலைமைக்கு எடப்பாடியால் கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரே காரணத்திற்காக எடப்பாடிக்கு எதிராக களத்தில் நிற்பேன். ஆகையால் நீங்கள் 24 தொகுதி கொடுத்தாலும் சரி, 40 தொகுதிகள் கொடுத்தாலும் சரி, என்டிஏவுடன் கூட்டணி கிடையாது என்பதை திட்டவட்டமாக OPS அவர்கள் தெரிவித்துள்ளார். பன்னீர்செல்வம் அவர்களது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தாவேகாவின் தலைமையிலான கூட்டணியே வைப்பார். 30 தொகுதிகள் தென் மாவட்டங்களில் OPSற்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் ஒதுக்கப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை களத்தில் நின்று எடப்பாடி பழனிசாமியை தோல்வியடைய வைத்துவிட்டாலே போதுமானது. உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பது மக்கள் மத்தியில் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு பிறகு OPS அவர்களது தலைமைக்கு அதிமுக வரும் என்பதில் துளியளவு கூட சந்தேகமே கிடையாது. எடப்பாடி அவ்வளவு மோசமானவரா என்ற ஒரு கேள்வியும் எழலாம். கடந்த 4.5 ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான தலைவராக இருந்திருந்தால் இடைத்தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றியடைந்திருக்க வேண்டும். பல தேர்தல்களை சந்தித்து வெற்றியடைந்திருக்க வேண்டும். மக்களவை தேர்தலில் ஒரு இடங்களை கூட அதிமுகவால் வெற்றியடைய முடியாத நிலைமையே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கினார் என்ற குற்றச்சாட்டுகளையும் பன்னீர்செல்வம் அவர்கள் முன்வைத்துள்ளார். அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் பன்னீர்செல்வம் பக்கம் இருக்கிறீர்களா அல்லது எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் இருக்கிறீர்களா என்பதை மட்டும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.